பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் செல்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் செல்களால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மனிதனோட உடல்ல 50% மேல பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம உடல் மொத்தமா 30 ட்ரில்லியன் ஹியூமன் செல்ஸால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம உடலுக்குள்ள 36 ட்ரில்லியனுக்கும் மேல பாக்டீரியாஸ் இருக்கு. இந்த பாக்டீரியாஸ் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. நம்ம பல லட்சம் கோடி செலவு பண்ணி பல வருஷம் ரிசர்ச் பண்ணி நிறைய ஆராய்ச்சியாளர்களை பயன்படுத்தி இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸும் ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு கெட்ட பாக்டீரியா நுழைஞ்சு ஒரு நோயை உருவாக்குதோ அப்ப அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த 50% குட் பாக்டீரியா நம்ம உடலினுடைய எல்லா நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பாக்டீரியாஸ் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. முக்கியமா நம்ம குடல் பகுதியில தான் இந்த 36 ட்ரில்லியனுக்கும் மேல பாக்டீரியாஸ் இருக்கு. இந்த பாக்டீரியாஸ் நம்மளுடைய டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது, நம்ம ஃபுட் அப்சார்ப்ஷனுக்கும் நம்மளுடைய கட் ஒரு நல்ல என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இன்னைக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம டைரக்டா மெடிக்கல்ல போயிட்டு பார்மசியில போயிட்டு நம்ம ட்ரக்ஸை வாங்கிக்கிறோம். பார்மசிஸ்ட் கொடுக்குற ஏதோ ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த நல்ல பாக்டீரியாஸையும் நம்ம சேர்த்து அழிச்சிடறோம். அப்படி அழிக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல செயல்கள் இந்த பாக்டீரியா கிட்ட இருந்து கிடைக்காம போகுது. இதனால நம்ம மிகப்பெரிய ஆபத்துல போய் மாட்டிப்போம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் டாக்டரோட கன்சல்டேஷனோட நம்ம ட்ரக் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு. இது என்னன்னா, நீங்க தேவைக்கு அதிகமாகவோ இல்ல தவறான ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்க எடுக்கும் போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த ட்ரக்குக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிரும். எவ்வளவுதான் நீங்க அந்த ட்ரக்கை எடுத்தாலும் அந்த பாக்டீரியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதனால உங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்காதீங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவையும் அது கொல்லுறோம். அதுவும் இல்லாம இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸையும் உருவாக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு போகணும். ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் உங்க உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுல மிகப்பெரிய சிக்கல் வந்துடும். இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை வளமானதாகவும் நலமுடனும் நீங்க வாழ்றதுக்கு இந்த தகவல்கள் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தகவல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடிக்கடிக்கு போயிட்டு பார்மசில இருந்து மருந்து வாங்கி சாப்பிட்றவரா இருந்தா அவருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய உடல் நலத்திற்கு இது உதவியா இருக்கும். நன்றி. பாய் பாய்.